நீ என்ன சொல்ற பார்வதி? அப்போ மித்ரா யாரு? ஆதிக்கடவுர் வம்சத்தை அழிக்க துடிச்சிட்டு இருக்கிற நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவ. பெரியய்யாவ கல்யாணம் பண்ணிக்கு வந்து கடைசி நேரத்துல உண்மை தெரிஞ்சு அம்மாவால துரத்தி விடப்பட்ட நந்தினியோட தங்கச்சி தான் இந்த மித்ரா. அவ எப்படியோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள புகுந்து குடும்பத்தை அழிக்க வந்திருக்கா. அட கடவுளே! மித்ராவுக்கு ஒரு அர்ஜென்ட்னா எனக்கு கால் பண்ணி உங்க லேப்டாப்பை யூஸ் பண்ணிக்கிறேன், பாஸ்வேர்டு என்னன்னு பெர்மிஷன் கேட்டிருக்கலாம். ஆனா அதெல்லாம் செய்யாம ஏதோ செஞ்சு எப்படியோ என் லேப்டாப்பை ஓபன் பண்ணிருக்கா. எனக்கு என்னமோ இது மெயில் அனுப்புறதுக்காக ஓபன் பண்ண மாதிரி தெரியல. கரெக்ட் அகிலா, நிச்சயமா அவ ஏதோ தப்பான எண்ணத்தோட தான் லேப்டாப் ஓபன் பண்ணிருப்பா. பாஸ்வேர்டு உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நீ மித்ரா கிட்ட கேட்டிருக்கலாமே. மாட்டிருப்பால. மாட்டிருப்பா. ஆனா அதுக்கு ஏதாவது சிம்பிளா ஒரு காரணத்தை சொல்லி அவ தப்பிச்சிருப்பா. ஆமா, அப்படி நடக்கலாம். மித்ரா கிட்ட பெருசா ஏதோ தப்பு இருக்குங்க. அது அவ முகத்தை பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது. அவளை பொறி வச்சுதான் பிடிக்கணும். அதுக்காக தான் நான் மித்ரா மேல எந்த சந்தேகமும் படாத மாதிரி நடிச்சேன். பார்வதியை திட்டி அமிச்சேன். நான் விரிச்சிருக்கிற வலையில மித்ரா கண்டிப்பா சிக்குவா. அன்னைக்கு இருக்கு அவளுக்கு. மித்ரா பத்தின உண்மைய அகிலா கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இனி அகிலாவே அதை கண்டுபிடிச்சிருவா. கண்டுபிடிச்சு ஓபன் பண்ணிட்டனே, அதுக்காக நான் உன்னை பாராட்டுறேன். ஆனா அகிலாண்டீஸ்வரி கோயில் கிளம்பி போறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள ஏதோ நினைச்சு லேப்டாப் பாஸ்வேர்ட சேஞ்ச் பண்ணிட்டு போயிருக்கா. கரெக்ட் நந்தினி, அப்படிதான் நடந்திருக்கணும். அதனாலதான் முதல்ல ஓபன் ஆன லேப்டாப் அதுக்கப்புறம் ஓபன் ஆகல. நீ இல்லாத நேரத்துல உன்னுடைய லேப்டாப்பை யாராவது ஓபன் பண்ணா நீ என்ன பண்ணுவ? நிச்சயமா டென்ஷன் ஆவ. அதுக்கப்புறம் ஏன் பாஸ்வேர்டு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டிருப்ப. அகிலாண்டீஸ்வரி உன்கிட்ட பாஸ்வேர்டு எப்படி தெரியும்னு கேட்டாளா? இல்ல நந்தினி, உனக்கு எப்படி என்னோட லேப்டாப் பாஸ்வேர்டு தெரியும்னு அவங்க என்கிட்ட கேள்வி கேட்கவே இல்ல. ஒருவேளை அகிலாண்டீஸ்வரி பார்வதி மேல உள்ள கோவத்துல என்கிட்ட பாஸ்வேர்டு பத்தி எதுவுமே கேட்காம இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ அந்த அகிலாண்டீஸ்வரிய சாதாரணமா எடை போடாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஸ்வேர்டை மாத்திட்டு போன அகிலாண்டீஸ்வரிக்கு பாஸ்வேர்ட் பத்தின ஞாபகம் இல்லாமையா போயிடும். அகிலாண்டீஸ்வரிக்கு நிச்சயம் உனக்கு பாஸ்வேர்ட் எப்படி தெரியும், எதுக்காக லேப்டாப்பை ஓபன் பண்ணன்னு டவுட் வந்திருக்கும். ஆனா உன்கிட்ட அத பத்தி கேட்டா நீ உஷாராயிடுவேன்னு கேட்காம விட்டுருக்கா. இல்ல, விட்டு புடிச்சிருக்கா. இதுக்கப்புறம் அகிலாண்டேஸ்வரி கண்டிப்பா உன்னை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பா. அதனால நீ இனிமே அந்த வீட்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஓகே நந்தினி, இனிமே நான் எச்சரிக்கையாவே இருக்கேன். ஆமா, கீழே விழுந்த பென்டிரைவை எடுத்துட்டியா இல்லையா? அந்த பென்டிரைவை எடுக்கிறதுக்குள்ளதான் அகிலா ரூம்குள்ள வந்துட்டாளே.
அந்த பென் டிரைவ் அகிலா ரூம்ல தரையில தான் விழுந்து கிடக்கும். ஆனா யாருக்குமே தெரியாது. எம்டி பென் டிரைவ் தானே? இல்ல, அந்த பென் டிரைவ்ல நீ, நான், அப்புறம் நம்ம ஃபேமிலி போட்டோ, ஆதார் கார்டு, அப்புறம் நிறைய முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. அகிலாண்டேஸ்வரியோட ஆட்டத்தை க்ளோஸ் பண்ண ஃபோல்டரை காப்பி பண்ணிட்டு வர சொன்னா நம்ம ஆட்டத்தை க்ளோஸ் பண்ற எவிடன்ஸ் விட்டுட்டு வந்திருக்க. அந்த பென் டிரைவ் அகிலாண்டேஸ்வரி கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அத அங்க இருந்து எடுக்கிறதுக்கு பாரு. கிளம்பு. ஓகே நந்தினி, வரேன். ம். அம்மா, உள்ள வா. சொல்லுங்கம்மா. ரூம் கிளீன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேம்மா. நான் ஏன் ரூம கேக்கல. அகிலாண்டேஸ்வரி ஆண்டியோட ரூம கிளீன் பண்ணிட்டியா? பண்ணிட்டேம்மா. ஆண்டி ரூம கிளீன் பண்ணும்போது பென் டிரைவ் ஏதாவது தரையில விழுந்து கிடந்ததை நீ பாத்தியா? என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு பேரு தான் பென் டிரைவ். இந்த மாதிரி ஆன்டி ரூம கிளீன் பண்ணும்போது உன் கண்ணுல ஏதாவது பட்டுச்சா? இல்லம்மா, நான் எதுவும் பார்க்கலையேம்மா. அப்ப நீ ரூம சரியா கிளீன் பண்ணிருக்க மாட்ட. இப்ப நீ என்ன பண்றனா, மறுபடியும் தொடப்பத்தை எடுத்துட்டு ஆன்டி ரூமுக்கு போற. நல்லா பெருக்கி சுத்தம் பண்ற. சரிம்மா. ஒரு நிமிஷம். மா. கட்டிலுக்கு பக்கத்துலயும் டீப்பாய் பக்கத்துலயும் கவனமா பெருக்கு. ம். அந்த இடத்துல இதே மாதிரி பென் டிரைவ் கண்டிப்பா கிடைக்கும். ம். அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட குடுக்கணும். ம், சரிம்மா. போ. மித்ராம்மா சொன்ன அந்த பொருள் எங்க விழுந்து கிடக்குதுன்னே தெரியலையே. சரி, பெருக்குவோம். தொடப்பத்துல பட்டு ஓடும்ல, அப்ப பாத்துக்குவோம். கட்டில் கிட்ட நல்லா பாத்தியா? நல்லா பாத்துட்டேம்மா. நீங்க சொன்ன அந்த பொருள் எங்கேயுமே இல்லம்மா. கீழே விழுந்த பென் டிரைவ் எங்க போயிருக்கும்? ஒருவேளை அகிலா கைக்கு கிடைச்சிருக்குமோ? இல்ல, அப்படி அந்த பென் டிரைவ் அகிலா கைக்கு கிடைச்சிருந்தா இந்நேரம் அகிலா அமைதியா இருந்திருக்க மாட்டா. தொடப்பம் பட்டு பென் டிரைவ் நகர்ந்து போயிருக்கும். நீ மத்த இடத்துலயும் தேடி பாத்தியா? ரூம் முழுக்க நல்லா தேடி பாத்துட்டேம்மா. எங்கேயும் அது இல்ல. சரி, நீ போ. ம். ஒரு நிமிஷம் நில்லு. இத வச்சுக்கோ. ஐயோ, வேண்டாமா. வச்சுக்கோ. இல்லம்மா, வேண்டாமா. அம்மா. வச்சுக்கோ. இத நீ யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேம்மா. பணம் கொடுத்த விஷயத்த மட்டும் இல்ல, அகிலா ஆண்டி ரூம்ல பென் டிரைவ் இருக்கு, அதை எடுத்துட்டு வான்னு சொன்னல, அந்த விஷயத்தையும் நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேம்மா. பணத்தை கொடுத்து உன் வாய் அடைக்க பாத்திருக்கா. ஆமா பார்வதி, அந்த மித்ரா கிட்ட ஏதோ தப்பு இருக்கு. அதனாலதான் பணத்தை கொடுத்து ஏன் வாய அடைக்க பாத்திருக்காங்க. மித்ராவோட பணத்துக்கு விலை போகாம என்கிட்ட வந்து உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிக்கா. என்ன பார்வதி, இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு. அம்மா
அம்மா கிட்ட இருந்து மித்ரா எப்படியோ தப்பிச்சிட்டான். ஆனா அவளோட பென்ட்ரைவ் ஒண்ணு அம்மா ரூம்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. அதுல அவ சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும். அதுக்காக தான் மித்ரா அந்த பென்ட்ரைவை எடுத்துட்டு வர சொல்லி இவங்கள அனுப்பியிருக்கா. மாமா வரட்டும், வந்ததும் அவர்கிட்ட விவரத்தை சொல்லணும். வனஜா ஆண்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டு இருக்காங்க. நான் அப்புறமா பேசுறேன். ஆண்டி வந்துட்டீங்களா? ஏன் திரும்பி வரவே மாட்டேன்னு நினைச்சியோ? ஏன் ஆண்டி இப்படி பேசுறீங்க? பின்ன என்ன மித்ரா, அடிப்பட்ட என்ன ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்ததோட சரி. அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கேனா பொழைச்சனான்னு கூட பாக்குறதுக்கு நீ வரல? இல்ல ஆண்டி, நான் அடிக்கடி வந்துட்டு தான் இருந்தேன். நான் வரும்போதெல்லாம் நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அதனாலதான் நான் வந்தது உங்களுக்கு தெரியல. அப்படியா? நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நீ என்ன பார்க்க வந்த விஷயத்த உமா என்கிட்ட சொல்லவே இல்லையே. அவ இருக்காளே. அம்மா, எங்க அந்த தின்னி முட்டைய காணோம்? நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரப்போறேன்னு தெரியும்ல, அவ ஏன் ஹாஸ்பிட்டல் வரல? உமா உங்களுக்காக அர்ச்சனை பண்றதுக்காக கோவிலுக்கு. ஆண்டி நிக்கிறீங்களே, வாங்க வந்து உட்காருங்க. பரவாயில்லையே, அந்த தின்னி முட்டை எனக்காக வேண்டிக்கிட்டு கோவிலுக்கெல்லாம் போயிருக்காளே, பெரிய விஷயம்தான். ஆண்டி, அகிலா ஆண்டி வராங்க. வந்துட்டாளா? கொஞ்ச நேரம் உட்காரக்கூடாது, உடனே மூக்குல வேர்த்த மாதிரி வந்துருவா. தலை எழுத்து. என்ன வனஜா, உடம்பு சரியாயிடுச்சா? சீக்கிரம் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கல்ல? ஆமாக்கா, டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கே வந்தேன். பட்டாசு வெடிச்சதுனால உனக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை வருதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிற? எல்லாம் என் கவனக்குறைவுதான்க்கா. அது இல்ல, உன்னோட எண்ணம் தான் காரணம். எப்ப பார்த்தாலும் மனசுல கெட்ட எண்ணத்தை வளர்த்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு கெடுதலே செஞ்சுக்கிட்டு இருந்தா ஆண்டவன் இப்படிதான் தண்டனையை கொடுப்பான். இனிமேலாவது மனசுல நல்ல எண்ணத்தை வளர்த்துக்க. அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, கெடுதல் பண்ணாம இரு. சரிங்கக்கா. என்னமோ கடவுளுக்கு இவதான் செக்ரட்டரி மாதிரி சொல்லிட்டு போறத பாரு. வந்துட்டா அட்வைஸ் பண்றதுக்கு. நல்லத பாரு, நல்லத பேசு, நல்லத கேளுன்னு. சரி, அதெல்லாம் விடு. மித்ரா, நான் வீட்டுல இல்லாதப்போ இங்க உனக்கு எதுவும் பிரச்சனை நடந்துடலையே? அதை ஏன் ஆண்டி கேக்குறீங்க? பெரிய பிரச்சனையே நடந்து முடிஞ்சிருச்சு. பெரிய பிரச்சனையா? என்ன சொல்ற மித்ரா, என்ன நடந்தது? அது வந்து ஆண்டி, நல்ல வேளை பார்வதி சொன்னத அகிலா ஆண்டி நம்பல. அவளை திட்டி அனுப்பிட்டாங்க. பார்வதி சொன்னதை மட்டும் நம்பி இருந்திருந்தாங்கன்னா நான் வசமா மாட்டிட்டு இருந்திருப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் மித்ரா,
நீ லேப்டாப்பை திறந்து முக்கியமான விஷயத்தை திருட போறங்கிற விஷயம் அந்த சமையல்காரிக்கு எப்படி தெரிஞ்சது? ஆமால, நான் அதை யோசிக்கவே இல்லையே. நான் பார்வதி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும் போதுதான் நந்தினி எனக்கு கால் பண்ணா. அப்ப நான் நந்தினி கிட்ட பேசினத பார்வதி ஒட்டு கேட்டிருக்கணும். கேட்டிருக்கணும்லாம் இல்ல, கண்டிப்பா அவ ஒட்டு கேட்டிருக்கா. ஆனாலும் அவ சொன்னத அகிலா நம்பாம இருந்திருக்காங்கிறது உன் நல்ல நேரம்தான். ஆனாலும் அந்த பெண்றை விஷயத்தை நீ வேலைக்காரி கிட்ட சொல்லிருக்க கூடாது மித்ரா. ஆண்டி கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் அவளுக்கு பணம் கொடுத்து அவளோட வாயா அடைச்சு வச்சிருக்கேன். அவ இந்த விஷயத்த வெளியில யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டா. நீ தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்க மித்ரா. வேலைக்காரி உன்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டாங்கிறதுக்காக அவ உனக்கு விசுவாசமா இருப்பான்னு நினைக்காத. இந்நேரத்துக்கு அவ அந்த சமையல்காரி கிட்ட பெண்றை விஷயத்த சொல்லி இருப்பா. அவ அவளுக்கு தான் விசுவாசமாவும் இருப்பா. அந்த பென்ட்ரைவ் மட்டும் பார்வதி கைக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஆதி கைக்கும் போகும். அப்புறம் அது எங்களுக்கு ஆபத்துலதான் ஆண்டி முடியும். பயப்படாத மித்ரா, சமையல்காரி கைக்கு அந்த பெண்ட்ரைவ் போகாம நாம கைப்பற்றிடலாம். சரி மித்ரா, நான் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரிங்க ஆண்டி. பார்வதி, வந்துட்டீங்களா மாமா? போன வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சு, அதான் உடனே புறப்பட்டு வந்துட்டேன். சரி, எனக்கு ஒரு புதினா டீ போட்டு மேல எடுத்துட்டு வரியா? சரிங்க மாமா. உட்காரு. டீ மட்டும் போதுமா இல்ல சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உன் கையில போட்டு அந்த புதினா டீ குடிச்சாலே என் டயர்ட்லாம் போய் நான் ஃப்ரெஷ் ஆயிடுவேன். ஹைதராபாத்ல இருந்து மாமா எனக்காக எதுவுமே வாங்கிட்டு வரல போல இருக்கே. பார்வதி, என்னாச்சு? ஒன்னும் இல்ல மாமா. டீ குடிச்சிட்டீங்களா? இங்க இருந்து போனதுல இருந்து எனக்கு அங்க ரெஸ்டே கிடைக்கல. ஹைதராபாத்ல இருந்து உனக்கு எதனா வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன். ஷாப்பிங் போறதுக்கே டைம் இல்ல. சாரி. அதனால என்ன மாமா, நீங்க இதுக்காக ஏன் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? அதை விடுங்க, போன வேலையை நல்லபடியா முடிச்சாச்சுல்ல. போன வேலையை முடிக்காம வருவேனா? அதெல்லாம் நல்லபடியாவே முடிஞ்சது. வேலைன்னு வந்துட்டா என் மாமாக்கு பசி தூக்கம்லாம் தெரியாது. அதனால நீங்க கண்டிப்பா சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. முதல்ல நீங்க குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, நான் அதுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் ரெடி பண்றேன் மாமா. பார்வதி, ஒரு நிமிஷம். பார்வதி, புடவையா மாமா? புருஷன் வெளியூர் போயிட்டு வந்தா தன்னை ஞாபகம் வச்சு தனக்கு எதனா வாங்கிட்டு வந்திருக்கானான்னு பார்க்கறதும், எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையான்னு உரிமையா கேட்கறதும், இதெல்லாம் பொண்ணுங்களுக்கே இருக்கிற பொதுவான குணம் தானே. எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா மாமான்னு உரிமையா நீ கேட்க மாட்டியா? இல்ல மாமா, போன இடத்துல உங்களுக்கு நேரம் இருந்ததா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டு நீங்க எதுவும் வாங்காம வந்திருந்தா அப்புறம் உங்க மனசு சங்கடப்படும்ல. அதான் உங்களை எதுவும் கேட்கல. நான் என்னதான் பிஸியா இருந்தாலும் உன்னை நினைக்காம இருக்க முடியுமா? உனக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே. இந்த புடவை எப்படி இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. பிரிச்சு பார்க்கணும்னு அவசியமே இல்ல மாமா. என் மாமாவோட செலெக்ஷன் எப்பவுமே நல்லாதான் இருக்கும். அதுவும் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆமா, மித்ரா பத்தி போன்ல என்கிட்ட சொன்னால, என்னாச்சு?
அவ பிளான்லாம் நீ தடுத்துட்டல, என்ன பண்ண? மித்ரா விஷயத்துல அம்மா நான் சொன்னதை நம்பவே இல்லை மாமா. எனக்கு தான் கெட்ட பேரு. என்ன சொல்ற? என்ன நடந்துச்சு?